12 ராசிகளில் சப்தம ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசி. துலா ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். மிகப்பெரிய வாய்ப்புகள் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் ராகுவோடு இணைந்து இந்த சுக்கிரன் அஸ்தங்கம்ன்ற ஒரு பதவியை இருக்கும்போது சில இடங்களில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணணுங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயத்தில் யாரையும் நம்பாமல் இருக்கிறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில்ன்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா புதன் சனி இருந்தாலே நம்பினவங்க தான் ஏமாற்றுவாங்க அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதுலேயும் இதில் புதன் ராகு சனி வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த அமைப்பு கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட பணம் விஷயத்தில் அதிக ட்ரஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். உங்கள் பொருட்களை நீங்கள் வச்சுக்கிறது இன்னும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் பேசும்போது 2ஆம் அதிபதி கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். வருமானங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. வக்ர குரு நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்குறதுனால பல இடங்களில் வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதாரத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் 20ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த துளாராசியோட ஃபஸ்ட்டு கவலை என்னென்னா, வேலை வருது போய் பண்ணுற காசு வருது, ஆனால் அது தொடர்ச்சியாக வர மாட்டேங்குது, ஒரு பிரேக் எடுத்துக்குது. ஸோ இந்த விஷயங்கள் குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சில இடத்துல மனஸ்தாபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது. அதுலேயும் ஆரோக்கியம் பேசும்போது இஎன்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தைராய்டு உருவாகத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறனால ஆரம்பத்திலே மருத்துவரை பார்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் இந்த துளாராசியோட இது என்னென்னா, நான் அலோபதி எடுத்துகிட்ருக்கேன், திடீர்னு நான் மூலிகைக்கு போகிறேன், மூலிகை குடிச்சிக்கிட்டு இது சரியில்லை, திரும்ப இந்த விஷயங்களை மாற்றி மாற்றி எடுக்கிறனால தான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் கெடுதலே ஏற்படுமே தவிர தனியாக ஒரு ஆரோக்கிய கேடு கண்டிப்பாக கிடையாது. அடுத்தது சொத்து யோகத்தை சந்திக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ராசி துலா ராசி. செவ்வாய் பகவான் அங்கே அஸ்தங்கமாகி இருந்தாலும் அஸ்தங்க நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்குரிய பொருளை உங்கள் கையில் சேர்த்து கொடுக்க போகிறார். பூர்வீக சொத்து பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமைச்சு கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் கண்டிப்பாக கவனம் தேவை. அதுலேயும் துளாராசியில் கர்ப்பிணிகள் இருக்கீங்க அப்படின்னா 5ஆவது மாதத்துலேருந்து 7ஆவது மாதத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிறது சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பனிக்குடம் சொல்லக்கூடிய இடத்துல தண்ணி குறைதல் இல்லை அந்த பனிக்குடம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால எந்த ஒரு விஷயத்தையும் மருத்துவரை கேட்டுட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும். கண்மூடித்தனமாக எதையும் பண்ணிடாதீங்க. 5ஆம் பாவம் சொல்லக்கூடிய இடத்துல 2 அசுப கிரகங்கள் இருக்காங்க. 2 சுபர் இருந்தாலும் சூரியனோட அஸ்தங்கத்தில் இருக்காங்க. ஸோ மூமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் மருத்துவர்கிட்ட பேசிட்டு பண்ணுங்கள். அடுத்ததாக ஆரோக்கியம் பேசும்போது நம்ம சொல்லிட்டோம், இவங்களா உருவாக்கிக்கிறது தான் ஆரோக்கியக்கேடு. ஆனால் உடம்பில் இம்யூனிட்டி பவர், இரும்பு சத்தும் இம்யூனிட்டி பவரும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அந்த என்ன சொல்லுவாங்க திராட்சை, உலர்ந்த திராட்சைகள், ஹீமோக்ளோபின் அதுக்கு சத்து கொடுக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் மேஜராக பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இருக்காதுங்க. இது தாங்க கண்டிப்பாக யார் ஜாதகத்துலலாம் துளாராசி துலா லக்னத்தில் பிறந்து ராகு தசை நடந்துகிட்ருக்கோ கண்டிப்பாக சடன் ஸ்ட்ரோக்கோ இல்லைன்னா சடனாக ஒரு ஆரோக்கிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கவனமாக இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குரு பார்வை இல்லை என்ன வேணால் சொல்லிக்கோங்க. 7ஆம் அதிபதி 4ல் உட்காந்துருக்கார். ஸோ ரொம்ப காலமாக பார்த்துட்ருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதம் திருமணம் கைகூடி கொடுக்க போகுது. அதே போல் திருமணமானவர்கள் இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. கொஞ்ச காலமாக சிடு என்ன செஞ்சாலும் குத்தம் சொல்லிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த துளாராசியோடைய லைஃப் பார்ட்னர்ஸு. அதெல்லாமே செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது அந்த குறை சொல்லக்கூடிய தன்மையை மாற்றி கொடுத்துரும். அதுதான் விஷயங்கள். ஸோ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், மங்கள காரியங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிற இடத்துல ஸ்கிட்டாகி விழுறது, அந்த நேரத்தில் வந்து ஏதேனும் ஒரு செயினை பிடிச்சி இழுத்து விழுந்து அடிபடுறது. அதாவது பிரச்சனை எப்படி இருக்கும்னா திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான பிரச்சனைகள். ஸோ வாக்கிங் போகும்போது எப்படி போகலாம், செயின்ஸ் அதிகமாக கம்மி பண்ணிக்கோங்க. வாக்கிங் போகும்போது கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக எலும்புகள் அந்த இரும்பு சத்து குறையிறது வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா பார்க்கும்போது நல்லா ஆரோக்கியமாக, அவனுக்கு என்ன நல்லா தானே இருக்கான் இதெல்லாம் சொன்னாலும் உடம்பில் இருக்கக்கூடிய என்ன சொன்னால் அந்த சனியோட தன்மை என்னென்னா வீக்னஸ், அதுதான் அங்கே இருக்க. நல்லா இருந்தாலும் சோர்வை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத அசம்பாவிதத்துக்கு போயிடாதீங்க. அடுத்து தந்தை வழியில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. யார் இப்போ எங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னா அப்பா. குரு வக்கரமாக இருந்தாலும் நேர்மையை எடுத்து சொல்லக்கூடியவர். குரு சந்திர மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ ஒரு விஷயத்தை நான் வளர்ச்சி அடைவேனா அப்படின்னா இந்த மாதம் அதோட துவக்கத்தை எடுக்கும்போது கண்டிப்பாக அதோட வளர்ச்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அனுகூலமான வெற்றிங்க. செவ்வாய் உட்காந்து பார்க்குறனால திக்பலத்துக்கு நிகரான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்ன ஒரு விஷயம், கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா நீங்கள் செஞ்சிட்டா கரெக்டுன்னு சொல்லிட்டா ஒரு நம்பிக்கையான பேர் உங்ககிட்ட வாங்கிட்டா போதும், அவங்கக்கிட்டே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு உட்கார்றது. ஸோ அந்த இடங்களை தூக்கி போட்டுட்டு வேலைன்னு வந்துருச்சுனாக்கா நீங்கள் போய் இறங்கி செய்கிறது, அதுக்குண்டான முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்கறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மூத்த சகோதரம் வழியில் கண்டிப்பாக நிதானித்து செல்லுங்க. இந்த பாகப்பிரிவினை இந்த பிரச்சனைகள்லாம் வருதா உடனே பேசி தீர்த்துருங்க. இதை வளர்க்குறது தேவையில்லாத வழக்கை தான் போய் சந்திக்கிற மாதிரி இருக்கும். சாபனைகள் விடுறது, அழுது சபிக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணி விரக்தி மைண்டை ஃபுல் மைண்டை ஏற்றி விட்டுருவாங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக வெளிநாடு யோகம் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான பயணங்களுக்கு சார்ந்த விஷயங்களை முயற்சி பண்ணுறது. வெளிநாட்டில் நான் போய் உத்தியோகம் போகலாமா, இந்த நேரம் நான் அதை ட்ரை பண்ணலாமா, தாராளமாக ட்ரை பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் சொந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதெல்லாம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கலாம். இந்த நேரம் நான் அதை எடுக்கலாமான்னா தாராளமாக எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் கல்வியை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருந்தாலும் விளையாட போகிற இடத்துல இந்த இடங்கள்லாம் விழுந்து அடிப்படுறது, ஸ்கூலுக்கு தனியாக அனுப்புறது, ஒரு பாதுகாப்பு விஷயத்த கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க, இந்த தேவையில்லாத இன்னல்கள்லாம் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர். ஒரே சரணாகதிங்க. அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி அவரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுலேயும் மஞ்சள் காப்பில் அந்த நரசிம்மரை பார்க்குறது உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் ஊதா நிற வண்ணம். வெற்றிக்கான எண் 6ஆம் எண்.